வெல்கம் டு சாமி ஸ்போக்கன் இங்கிலீஷ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற லெசன் ஆர்டினரி இங்கிலீஷ் அண்ட் அசத்தல் இங்கிலீஷ். நம்பர் 1, நான் உற்சாகமாக இருக்கேன். இது ஆர்டினரி இங்கிலீஷில் ஐ எம் எக்ஸைட்டட்னு சொல்கிறோம். இது அசத்தல் இங்கிலீஷில் ஐ எம் ஹைப்டுன்னு சொல்கிறோம். நம்பர் 2, யாரையாவது பாராட்டும் போது நீங்கள் செஞ்ச வேலை ஒரு அருமையான வேலைன்னு சொல்கிறத ஆர்டினரி இங்கிலீஷில் குட் ஜாப்னு சொல்லுவோம். இதையே அசத்தல் இங்கிலீஷில் குடோஸ்ன்னு சொல்கிறோம். நம்பர் 3, யாராவது நம்மள்கிட்ட எக்ஸ்கியூஸ் கேட்கும்போது ஆர்டினரி இங்கிலீஷில் நோ ப்ராப்ளம்னு சொல்லுவோம். இதையே அசத்தல் இங்கிலீஷில் நோ ஸ்வெட்னு சொல்கிறோம். நம்பர் 4, நான் களைப்பாக இருக்கேன், நான் சோர்வாக இருக்கேன். இது ஆர்டினரி இங்கிலீஷில் ஐ எம் டயர்டுன்னு சொல்கிறோம். இதையே அசத்தல் இங்கிலீஷில் ஐ எம் பீட்னு சொல்கிறோம். நம்பர் 5, அவளுக்கு புத்தகங்கள் படிக்கிறது ரொம்ப பிடிக்கும். இது ஆர்டினரி இங்கிலீஷில் ஷீ லவ்ஸ் ரீடிங் சொல்கிறோம். இதையே அசத்தல் இங்கிலீஷில் ஷீ இஸ் a bookwormனு சொல்கிறோம். நம்பர் 6, அவருக்கு பயணம் பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும். இது ஆர்டினரி இங்கிலீஷில் he loves travelingனு சொல்கிறோம். இதையே அசத்தல் இங்கிலீஷில் he is a wanderlust அப்படின்னு சொல்கிறோம். நம்பர் 7, இதுக்கு மேலே எங்களால் சாப்பிட முடியாது. இது ஆர்டினரி இங்கிலீஷில் we can't eat anymore சொல்கிறோம். இதையே அசத்தல் இங்கிலீஷில் we are stuffedன்னு சொல்கிறோம். நம்பர் 8, அவங்க பிரச்சனையில் இருக்காங்க. இது ஆர்டினரி இங்கிலீஷில் they are in troubleன்னு சொல்கிறோம். இதையே அசத்தல் இங்கிலீஷில் they are in hot waterன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். நம்பர் 9, அது உன்னுடைய பொறுப்பு அல்ல. இது ஆர்டினரி இங்கிலீஷில் it is not your responsibilityன்னு சொல்கிறோம். இதையே அசத்தல் இங்கிலீஷில் you're off the hookன்னு சொல்கிறோம். ஸோ இந்த வீடியோவோட லாஸ்ட் லெக்குக்கு வந்துட்டோம். நம்பர் 10, நாங்கள் கவனிச்சுக்கிட்டு இருக்கோம். இது ஆர்டினரி இங்கிலீஷில் we are listeningன்னு சொல்கிறோம். இதையே அசத்தல் இங்கிலீஷில் we are all earsன்னு சொல்கிறோம். Dear viewers, ஆர்டினரி இங்கிலீஷ் அண்ட் அசத்தல் இங்கிலீஷ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த பாடத்தில் சந்திப்போம். தேங்க்யூ.